அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ரஹாமோடு கூட தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் நிச்சயமா ஒரு வாக்குத்தத்தின் சன்னதியை நான் உனக்கு தருவேன். அந்த சன்னதி எப்படி இருக்கும் தெரியுமா? நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை நீ அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன செய், எண்ணு. கடற்கரை மணலை பாரு, அதை ஒன்னால் எண்ண கூடுமானால் எண்ணு. பூமியின் தூளை பாரு, எண்ண கூடுமானால் எண்ணு. நீ திரளாய் பெருகுவாய் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாம் வயது சென்ற நேரத்திலாகவும் கிடைக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக 25 வருடங்கள் காத்திருந்த ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளுடைய கர்ப்பம் பலனற்றதாய் செத்தது போல காணப்பட்ட நேரத்திலும் கூட வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவர் கர்ப்பம் தரித்தாள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்மோடு கூட தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருந்து நம்மிடத்திலே சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் அந்த தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்.